Holidays-நாலே நம்ம K Travels தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். Plan your happy trips with K Travels. கதை என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்றோம் ஏன் பண்றோம்னு கொஞ்சமாச்சு யோசிச்சு பண்ணோம் அப்படின்னா, போலீஸ்காரனா இருந்தாலும் யோசிப்பான். ஸோ அவனுக்கு ஒரு மனிதாபம் இருக்கு. அடுத்த ஒரு கதையை வந்து கரெக்டாக புரிய வச்சிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று, போலீஸ்காரங்க எல்லாமே மிருகங்க கிடையாது, அவங்களும் மனுஷங்கள் இருக்காங்க அப்படின்றத ஒரு விஷயத்த நல்ல ஒரு விஷயத்த அழகா புரிய வச்சிருப்பாங்க. அண்ட் முக்கியமா ஐயோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்துட்டு அந்த வா அசுரா மாதிரி அவனை வந்து அந்த கென் கருணாஸை வந்துட்டு பயங்கரமா பண்ண வச்சிருப்பாங்க. அவன் வந்து வேற மாதிரி பண்ணிருப்பான் அந்த ஒரு விஷயத்த. என்ன பயங்கரமா அறுத்து போடுறதாகட்டும் சரி, அடிக்கிறதாகட்டும் சரி, அதுதான் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் படம்லாம் நம்ம அப்படித்தானே இருக்கணும். இப்போ சிரிக்க வச்சா சிரிக்கணும், அழ வச்சா அழணும், கோவப்பட்டா கோவப்படணும், அருவப்பட்டா அருவப்படணும், அதுதான் படமே. ஸோ அதை பண்ண வச்சிருக்காங்க தான் நானே சொல்லுவேன். ஸோ ஓவராலா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் சொல்லவே வேணாம், இளையராஜா சார் அருமையா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் படத்துல எப்படி வந்து ஒரு பாட்டு இருந்துச்சோ அது மாதிரி இந்த ஒரு படத்துமே அந்த அழகா கொண்டு போயிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி வந்துட்டு இதுல வந்து விஜய் சேதுபதி ஒரு டாக்குமெண்ட்ரி தான் பண்ணிருப்பாரு. நீங்க விஜய் சேதுபதியா நீங்க பார்க்கும்போது ஒரு ஹீரோவா நீங்க பார்த்து வந்திருப்பீங்க, ஒரு வில்லனா நீங்க பார்த்து வந்திருப்பீங்க. வில்லனும் இல்லாம ஒரு கோணத்துல போலீஸ்காரங்களுக்கு வில்லனா தெரிஞ்சிருப்பாரு, ஒரு கோணத்துல வந்து ஆர்டிஸ்டுக்கு ஒரு வந்து நம்ம மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஹீரோவா தெரிஞ்சிருப்பாரு. ஸோ இந்த ரெண்டு கோணத்திலையும் பார்க்கும்போது ரெண்டு கோணத்துல மிக்ஸ் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை அனலைஸ் பண்ணி போய் பார்க்கும்போது நல்லா கொண்டு போயிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் எல்லாம் பார்க்கும்போது குவாலிட்டி. வெற்றிமாறன் சார் அவரோட படங்கள் எல்லாமே அருமையா இருக்கும். இன்னி வரைக்கும் அவர் போட்ட அந்த ஒரு விதை இது வரைக்கும் அதுதான் வெற்றி மாறன்னு வச்சிருக்காங்க. அவர் தொட்டதெல்லாம் வெற்றி. சூரியும் சேர்ந்துட்டாரு. அவரோட அதுதான் அவர் அடுத்தடுத்து பண்ற படங்கள் எல்லாமே அவ்வளவு வெற்றியா இருந்துச்சு. சூஸ் பண்ண டேரக்டர்ஸுமே அவ்வளவு வெற்றியா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆஃப்டர் லாங் டைம். Thank you. Cinematography and visual எப்படி இருந்தது? Cinematography and visual எப்படி இருந்தது? அருமையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி தான் சொன்னேன். நிறைய காட்டுல எடுத்திருக்காங்க, ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வந்து 120 நாள் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஒரு ரெண்டு பாட்டு எடுக்கிறாங்க அப்படின்னாவே அவ்வளோ டெடிகேட்டரா ஒரு 120 days டெடிகேட்டரா உட்காந்து காட்டுக்குள்ளேயே ரிசர்ச் பண்ணி எல்லாமே இடங்கள்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். கேமராமேன் தான் ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலா எமோஷன்ஸ் அண்ட் ஆக்ஷன்ல எது வந்து பீட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணிருந்தாங்க. வாத்தியாரின் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே படத்திலே சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து இந்த பார்ட்ல அவருக்கு எப்படி லீடு கொடுத்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல என்ன அது அந்த நேம் ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க ப்ரோ? ஏன்னா வாத்தியார்ன்ற ஒரு ஆள் வந்துட்டு நமக்கு எப்பவுமே ஒரு பாடம் வந்து கத்துக் கொடுக்குற ஒரு ஆள் தான். பேசிக்கா சொல்ல போறோம், அந்த பாடம் கத்துக்கிற ஆள் எப்படி நம்ம அவர் வந்து எப்படி அவர் கொண்டு போறாரு, இல்ல பசங்களை எப்படி கொண்டு போறாரு, அதுக்கப்புறம் எப்படி அந்த லைஃப் நடத்துறாருன்னு தான் விஷயமே இருக்கு. அவர் எப்படி அந்த பாதையை மாறி போறாரு, அந்த பாதை மாறி போகும்போது எப்படி அவன் குருநாதருக்கு அடிப்படுது. இதெல்லாம் வந்து இதான் வந்து அடிப்படையான ஒரு அரசியல். அந்த அரசியலை வந்து அவ்வளவு அழகா புரிய வச்சிருப்பாங்க. இந்த படம் யாருக்கு பிடிக்கும் யாருக்கு பிடிக்காது? பொதுமக்களுக்கு பெருசா பிடிக்காது. வெற்றிமாறன் சாருக்கு ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். மகாராஜாக்கு அடுத்த ஒரு வெற்றி படமா இருக்கும். கண்டிப்பா இருக்கும் ப்ரோ, கண்டிப்பா இருக்கும். ஜிவி சேட்டன் இவங்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு நிமிஷம், மகாராஜான்னு சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த இடத்துல நிறைய பேர் மகாராஜா படம்லாம் ஒரு படம்லாம் ஓடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் இப்போ ஒரு பெரிய ஒரு செருப்படி. படம் வந்து பயங்கர லெவல்ல பெரிய ரீச் கொடுத்துருக்கு. நான் அந்த மேடையில அங்க இருந்து நான் சொன்னேன், மகாராஜா படம் பயங்கர சூப்பரான ஒரு படம், அருமையா இருந்துச்சு. நான் சொன்னேன் என் வாயால, நீங்க கிளிப்பிங்ஸ்லாம் போட்டு பாருங்க. நிறைய பேருக்கு படம் நல்லா இல்ல, கருத்து சரியில்லை, இந்த மாதிரி படங்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் ஆனா இங்க இந்த மாதிரி ஒரு தமிழ் படம் இந்த இந்தியா லெவல்ல சரி வேர்ல்டு லெவல்ல நம்பர் 1 இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மகாராஜா சொன்னது. அண்ட் வந்து இன்னொரு அரசியல் நல்லா ஒரு பேசப்பட்டிருக்காங்க. அது என்ன அரசியல் பாத்தீங்கன்னா வந்துட்டு, அதாவது அவனும் ஒரு மனுஷன் தான், பட் அவன் தீவிரவாதி. ஸோ தீவிரவாதின்ற பேர்ல நீ அவன் சரணா வரும்போது நீ அவனை கொண்டுட்ட. ஸோ அப்படின்னா உன் கூட ஒருத்தர் இருக்கான்ல, அவனுமே வந்து ஒரு கொலை பண்ணவன் தானே. ஸோ அப்ப அவனை நீ வந்து கோர்ட்டில் வந்து கொண்டு போகணும்னு நினைக்கிற. ஸோ அது வந்து மனிதாபிமானமா இல்ல வந்து இது மனிதாபிமானமா? ஸோ ரெண்டுல நீ எது பாக்குற? நீ உன் ஜாதிக்காரனை வச்சு நீ வந்து நீ அவனை வந்து சேஃபா கூட்டு போகணும்னு நினைக்கிற. அந்த கதை கன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ அது எனக்கு ஒரு டாட்டா இருந்துச்சு. அவர் கூட்டிட்டு போய் ஜெயில நிப்பாட்டிருந்தாலும் அது எனக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு அவங்க அந்த போலீஸ்காரங்கன்றது ஜஸ்டிஸ் தான். பட் ஆனா இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாம். ஏன்னா அவன் போலீஸ்காரன் சுட்டுட்டான். ஸோ அப்படின்ற போது ஒரு போலீஸ்காரன் சுட்டு அத்தனை தீவிரவாதியும் இறக்கணும் அப்படின்ற இந்த கோணத்திலையும் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை நான் ஒரு கோணத்துல யோசிச்சேன், அந்த கோணத்துல எனக்கு செட் ஆகலன்னு மாதிரி தோணுச்சு. பட் ஓகே, கதையா கொண்டு போகும்போது ஓகே தான். அரசியல் பேசிக்கிறாங்க. நீ வந்து படம் நான் என்ன கேட்கறேன், நீ படம் எடுக்கிறியா அரசியல்ல போறியா? எனக்கு ஒன்று சொல்றேன். நீ வந்து சினிமா துறையில வந்து அரசியல போறவங்களே கலாச்சிக்கிற, ஓகேவா? படமா எடுக்கிறன்னு சொல்லிட்டு ஆனா நீயே அரசியல் தான் பேசிக்கிற. ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் சொல்லு எனக்கு. அதான் வெற்றி பண்ண டேரக்டர் கொஸ்டின் கேட்கறேன். நீ அரசியல் தான் பேசிக்கிற, படத்துல இருந்து வரவங்களே அரசியலே கலாச்சிக்கிறேன் போது என்ன மேட்டர் உனக்கு? ஏன்னா வந்து நிறைய டைலாக் வந்து அந்த தப்பா தான் வருது. அந்த தத்துவமில்லாத தலைவர்கள் ரசிகர்கள் தான் உண்டாகும்னு சொல்லிட்டு யாரையாவது ஆகிக்கிறாங்க.
நேரடியாக தான் தாக்கிறாங்க. அந்த அதான் இவங்க வந்து தத்துவத்தை வச்சு வன்முறை பண்ணுவாங்களாம், அது தப்பு இல்லையா? ஓகேவா? ரசிகர்கள் வந்து அன்பை காட்டுறது தப்பா, அந்த மாதிரிலாம் தான் சொல்லிடுறாங்க. நானா கேட்குறேன், உங்க தத்துவத்தை வச்சு தானே விஜய் சேதுபதி போராடினாரு, அந்த தத்துவ தலைவரையும் கொண்டுட்டீங்களே நீங்க தான் கொண்டுட்டீங்க. அப்படின்ற போது அந்த தத்துவ தலைவருக்கே மரியாதை இல்லைன்னும் போது எதுக்காக படம், யாருக்காக தத்துவம், என்ன போகுது படம், எங்க போகுது? அதான் மஞ்சு வாரியர் வேஸ்ட்டுங்க. மஞ்சு வாரியர் வந்து வேட்டையன்ல யூஸ் பண்ணது கூட இந்த படத்தை யூஸ் பண்ணல. வேட்டையன்லயாச்சும் பாட்டுலயாச்சும் நல்லா ஊத்தாங்கல்ல, இந்த படத்துல பாட்டுல கூட மஞ்சு வாரியர் பெருசாக யூஸ் பண்ணல. அதை சும்மா டம்மி பீஸா போட்டு வச்சிருக்காங்க, பாட்டுக்காக மட்டும் யூஸ் பண்ணிடுறாங்க. ஒரு ஒய்ஃபா ஒரு ரோல் ஒன்றுமே சொல்லி போடுறாங்க. மஞ்சு வாரியர் சூர்யா சுத்த சூரிய என்ன பண்ணிடுறாங்க, அவர் ஒன்ல எவ்வளவு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாரு. இதுல வந்து சும்மா லாஸ்ட் சீன்ல வந்துட்டு காரை தள்ளி வர மாதிரி ஒரு சீன், அவரும் 3 hours தள்ளி உள்ள பாயிலே வச்சுட்டு அப்படியே போயிடுவார். வெற்றிமாறன் கதைனாலே சூப்பராக தான் இருக்கும். இப்போ இந்த படத்துக்கு கண்டிப்பாக நேஷனல் அவார்டு வரும், கண்டிப்பாக நாங்கள் நம்புகிறோம். படம் சூப்பராக இருந்துச்சு. விஜய் சேதுபதி ஒரு பக்கம் பிக் பாஸும் பார்த்துட்டு இந்த பக்கமாக பார்த்துட்டு சூப்பராக நடிச்சிருக்காரு. அவரோட சீன் டெத்து ஆகும் நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, அவரை லாஸ்ட்டாக சாவடிச்சிட்டாங்க. ஆனால் சூப்பராக பண்ணியிருந்தார். படம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சூரியோட ஆக்டிங் லாஸ்ட்ல சூர்யாவை அவ்வளோ காட்டவே இல்லை, ஆனால் லாஸ்ட்ல ஒரு சீன்ல காட்டாங்க. அவரு அந்த ஒரு சீன் காட்டினதுல எரித்தனமா காமிச்சிட்டாங்க. அந்த சீனை சூப்பரா காமிச்சாங்க. அந்த சீன் அதான் வெற்றிமாறன் கதைனாலே தனியா தத்துருவமா தெரியும். வெற்றிமாறன் கதை அந்த மாதிரி இருந்துச்சு படம். இளையராஜா சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஓல்டுக்கு போன மாதிரி இருந்துச்சு. ஒரு சாங் சூப்பரா இருந்துச்சு, எல்லாருமே பிடிச்சிருந்துச்சு அந்த ஒரு சாங் மட்டும். படம் சூப்பரா இருந்துச்சு. விஜய் சேதுபதி அண்ட் மஞ்சு வாரியர் அவங்களோட கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது? சூப்பரா இருந்துச்சு. நாங்க என்ன நினைச்சோம், ரொம்ப இவங்களுக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. ஆனா போனாட்டி அவரு விஜய் சேதுபதியே சொல்லியிருந்தாரு, எனக்கு ரொமான்ஸ் அந்த மாதிரி தர மாட்டாங்க, எனக்கு அந்த மாதிரி கொடுத்தாதான் எனக்கு செட் ஆகும், ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல, அந்த மாதிரி எனக்கு கொடுத்தா எனக்கு பிடிக்கும் அப்படின்னு. ஆனா இவங்களோட காம்பினேஷன் செம சூப்பரா இருந்துச்சு. சூப்பரா செட் ஆச்சு. நாங்க செட் ஆகும் அதுன்னு நினைச்சோம். ஆனா மஞ்சு வாரியர் அசுரனுக்கும் இதுக்கும் ஒரு மாதிரியும் இல்லை. அந்த கத்தி பிடிக்கிறதுல குத்துறதுல எல்லாமே வெறித்தனமா இருந்துச்சு. இதுலயுமே ஆக்ஷன் சூப்பரா இருந்துச்சு. படம் பார்க்கறதுக்கு ஃபுல்ஃபில்லா இருந்துச்சு. வெற்றிமாறன் அதனால நல்லா. படத்தை பொறுத்த வரைக்கும் சரியா ஒரு நல்ல படம் தான். இதுக்கு வந்து ஒரு சமத்துவ படமாக தான் எடுக்கப்படுது. இது வந்து முழுக்க முழுக்க வந்து இப்போ நடக்க காலகட்டத்தை வச்சு தான் எடுக்கப்பட்டிருக்காங்க. இது ஒன்றும் கற்பனை கதைகள்லாம் தெரியப்படல, முழுக்க முழுக்க உண்மையான கதைகள் மட்டும் தான் தெரியப்படுது. எதுக்காகனா அந்த நிகழ்வுலையும் இந்த நிகழ்வுலையும் பார்த்தோன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த படத்துல வந்து எல்லாரும் சொல்ற ஒரு விஷயம்னா நிறைய பேசிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாங்க. ஆனா அது கிடையாது. பேச்சோட அந்த ஒரு வார்த்தைகள் வரிகள் சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்த நம்மளுக்குள்ளே அறியாம நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தது. கம்யூனிஸ்ட் இவ்வளோ அழகா பேச முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எனக்கு ரொம்ப புரிய வச்சிருந்தாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல் கொள்கைகளும் தத்துவங்களும் இருக்கிற வரைக்கும் தலைவர்களே இல்லைன்னா கூட அந்த கட்சி வழி நடும் அப்படிங்கிற விஷயத்தையே சொன்ன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலி பார்ட் 1ல தான் அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ட் 2 ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணாவோட அந்த ஒரு டிராவலிங் தான். அவர் கைது பண்ணதுக்கு அப்புறம் என்னென்னலாம் நடக்குது, என்ன மாதிரி நடக்குதுங்கிறது தான். அது பார்ட் 2ல வந்து அவருக்கு கொஞ்சம் போர்ஷன் தான். ஆனால் கடைசியாக அவர் ஒரு விஷயம் பண்ணியிருப்பாரு. எனக்கு லாஸ்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் தோணுச்சு. என்ன அப்படின்னா, கடைசி ஒரு வேலைக்காகவே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. தன்னோட வேலையை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி கடைசி நீ கூட நின்றுட்டியே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கணும்னு தோணுச்சு சூரியனாவை பார்த்து. கடைசி அவர் கேப்பை கலட்டும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஃபீல்லாம் வேற லெவலு. இன்டர்வல் டைம்லலாம் எனக்கே தோணுச்சு, லாஸ்ட்டாக இன்டர்வல் அவர் அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் விஜய் சேதுபதி அடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் எவ்வளோ நல்லதாக நாங்களும் அடி வாங்கிட்டே இருப்போம், திருப்பி அடிக்கதான் செய்வோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல்லாம் இருந்தது. கடைசி அதுவுமே தப்புங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருந்தார். வன்முறை இல்லாமல் அமைதி முறையில் போராடணும் அப்படிங்கிறதே தெளிவாக விளக்கம் கொடுக்கும். பெருசாக விஷுவலாக காட்டல, சாங்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் தான் காட்டினாங்க. அந்த அசுரன்ல பிளட் அந்த இது எப்படி இருந்ததோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ், ரொம்ப சாங்ஸ் பெருசாக காட்டாதனால சாங்ஸ் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. லவ் சீன்ஸ் வந்து விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதை நம்ம ஃபிலிமில் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எல்லா கப்பல்ஸ்க்கும் வந்து நல்லா இருக்குமே, அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. நல்லா இருக்கு. எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ் அந்த படத்தில் பார்க்கலாமா? எதிர்பார்க்காத கேரக்டர்ஸ்ல சூரி வந்து ஃபர்ஸ்ட் இதில் வந்து ரொம்ப குவைட்டாக இருப்பார். இதில் கொஞ்சம் வந்து மாசா இன்னும் கொஞ்சம் சீன்ஸில் வந்து நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. விடுதலை 2 எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ரிவ்யூ சொன்னால் நிறைய பிரச்சனையாகுது, அதனால நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாட்டுக்கு போயிடலாம். படம் எப்படி இருக்குன்னு ஒரு பாட்டாக சொல்லிடுறேன். விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தியேட்டரில். வெற்றிமாறன் டைரக்ஷன் செம்ம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம்ம கிளாஸு, சூரியன் ஆக்டிங் எல்லாம் டாருமாறு, ஆக மொத்தம் படம் செம்ம கொல மாசு, கொல 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 மாசு. இந்த பாட்டில் வர லைன் மாதிரியே படம் பயங்கரமாக இருக்குது. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. பார்ட் 3 வந்து வராது, பார்ட் 2ல எல்லாமே காமிச்சிட்டாங்க.
வாத்தியார் தான். இந்த படம் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இவங்க பார்க்கக்கூடாது அவங்க பார்க்கக்கூடாது, எதுக்காகலாம் அவங்களாம் வந்து வயிற்றுச்சில் தான் சொல்லுவாங்க. இந்த படம் வந்து எல்லா ஜென்ரேஷனும் பார்க்கலாம். ஏன்னா அவனோட உரிமை வந்து அவன் தான் கேட்கணும். இப்போ என்னோட உரிமைனா நான் தான் கேட்கணும், உங்களோட உரிமைனா நீங்கள் தான் கேட்கணும். அதனால எல்லாரும் பார்க்கலாம். நிறைய பேர் நிறைய ரேட்டிங்லாம் சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, 10க்கு 10 ரேட்டிங் கொடுப்பேன். விஜய் சேதுபதியோட ஆக்டிங் தான் நல்லா இருக்கு. ஓகே, விஜய் மஞ்சு வாரியரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் நல்லா இருந்தது, எல்லாரும் அவங்களோட கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்துல? நியூ கெமிஸ்ட்ரியா இருந்தது, நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஓகே, ஆக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு இருந்தது? ஆக்ஷன்ஸ் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்தது, எல்லாரும் கண்டிப்பா பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஓவராலா படம் சூப்பர். இளையராஜா சாரோட மியூசிக், இளையராஜா சார் மியூசிக் வந்து பார்ட் 1 மாதிரி எல்லாம் இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. சூரி சாரோட ஆக்டிங் எப்படி? யாரோட ஆக்டிங்? சூரியோட ஆக்டிங் வந்து இதுல கம்மியா, இதோட போர்ஷனே கம்மி தான். நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். படம் நல்லா தான் இருந்தது. ஓகே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இளையராஜா சாரோட மியூசிக் பிடிச்சிருந்ததா இல்ல விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங்? இசை வந்து அப்படியே கொண்டு போயிடுச்சு, கொண்டு போயிட்டாங்க. வேற ஒரு உலகத்துக்கே போயிட்டான். அந்த மலை காடுகள் அதெல்லாம் வச்சு அந்த இட்ஸ் சவுண்டு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஓகே, விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங், சூரி சாரோட ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? ரெண்டுமே தரமாக தான் இருந்துச்சு. விஜய் சேதுபதி 2 பேரையும் கூட சொல்ல முடியாது. அவங்க ரோலை அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது பெண்கள் வந்து இப்போ வந்து அடுப்பாங்கரையிலே இருக்காங்கல்ல, அதை பற்றி வந்து சொல்லியிருக்காங்க. மற்றபடி அவங்களோட அந்த ஷார்ட் ஹேர் வந்து சொல்லியிருக்காங்க. அது வந்து நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அவங்களோட கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நல்லா கெமிஸ்ட்ரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. அது காமமாக இருக்காது, மற்றபடி சூப்பராக இருக்கும். ஸோ புதுசாக வேற யாராவது கேரக்டர் உள்ள வந்திருக்காங்களா? நம்ம எதிர்பார்த்த கேரக்டர்ஸ் தவிர புது கேரக்டர்ஸ் படத்தில் இருக்காங்களா? மனோபாலா சார், அவர் முன்னாடியே ஸ்க்ரீனில் போட்டாங்க ஆழ்ந்த இரங்கல்னு. பட் நல்லா தான் பண்ணியிருந்தாரு அவரு. நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ரொம்ப பொறுமையாக போச்சு. ரொம்ப பொறுமையாக போச்சு படம், ரொம்ப பொறுமையாக போச்சு. ஆனால் கட்சி பாட்டு தான் ரொம்ப. ஓகே, நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு வந்திருப்பீங்கல்ல, அந்த அளவுக்கு படம் இருந்ததா? ஓகே தான் படம். விடுதலை ஃபர்ஸ்ட் அண்ட் இதோட கண்டினியூ எப்படி இருந்தது? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் போயா போச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. லாஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, இளையராஜா சாரோட மியூசிக், மியூசிக் பெருசா நம்ம வந்து பாக்குற அளவுக்கு இல்ல. ஏன்னா வந்து அவங்க ஆக்ஷன் படம் தான், மியூசிக் பெருசா வந்து அவங்க காட்டல. ஓகே, ஆக்ஷன் அண்ட் வந்து ஆக்ஷன் சூப்பரா இருக்கு, ஃபைட் சீன்ஸ்லாம் நிறைய இருக்கு. அதுவே கொஞ்சம் அதிகமா இருக்கறனால நமக்கு லாக் இருக்கிற மாதிரி தோணுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்ததா? செகண்ட் ஹாஃப் சூப்பரா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா சூப்பரா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப ஆக்ஷன் இருக்கறனால நமக்கு ரொம்ப ஆக்ஷனா இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குது கிளைமேக்ஸ். யாருக்காக படம் பார்க்கலாம்னா விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாம். தென் இந்த மாதிரியும் நடக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பார்க்கலாம். சார், படம் எப்படி இருந்தது? படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல அரசியல் உள்ள இருக்கு படத்துல. அரசியல் அப்படின்னாலே சாக்கடைன்னு சொல்லி நம்மளை ஒதுக்கி வச்சிருக்காங்க. அரசியல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இந்த ஏஜ் பீப்புள் தான் தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது, எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு வயலன்ஸ் தான் ஒரே காரணம், செக்ஷுவல் அபியூஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்துக்கு தியேட்டரில் வந்து குழந்தைங்களை அலோவ் பண்ணலன்னா கூட ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் போட்டு காட்டுங்க. ஏன்னா இதை வந்து பார்த்து கெட்டு போகிறது ஒன்றும் இல்லை, கற்றுக்கிறதுக்கு பல விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஒரு வயலன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வயலன்ஸை பார்த்து அவன் கெட்டு போக மாட்டான், வயலன்ஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை அவன் தெரிஞ்சுப்பான். ஒரு வீரப்பன் அப்படின்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு மட்டும் தெரியும் அவர் யாருக்காக போராடினாரு, எவ்வளோ ஒரு வலி அவர் அனுபவிச்சிருப்பார் அப்படின்ட்டு. பார்க்குற நமக்குலாம் எப்படி சொல்லி நம்மளை ஏமாத்தினாங்கன்னா அவர் ஒரு போராளி, தேச துரோகி, தீவிரவாதி அப்படின்னு காமிச்சாங்க. நீங்கள் எடுத்துக்கிற பொங்கல், தீபாவளி லீவு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை கூட ஒருத்தன் போராட்டத்துக்கு அப்புறமா தான் நம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோன்றது ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். உண்மையிலேயே சூப்பராக. ராஜா சார் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. மஞ்சு வாரியர் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சூரியோட படம் இது கிடையாது, இது வெற்றிமாறன் படம். சூரி, ஜிவிஎம் இவங்க 2 பேரையும் பார்ட் 1 நம்ம பார்த்துட்டோம், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டோம். பார்ட் 2 வந்து மக்களுக்கான ஒரு கதை. இப்போ நடக்கக்கூடிய கரண்ட் பாலிடிக்ஸை வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. நிறைய தலைவர்கள் தண்டவாளத்தை தலை வச்சதால தான் நிறைய விடுதலைகள் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் படத்தில் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, விடுதலை 3 எதிர்பார்க்கலாமா இல்லை இல்லை எதிர்பார்க்கலாம் தான் தோணுது. என்னன்னா இப்போ விஜய் சேதுபதி இறந்துட்டா, அவரு திரும்ப இது விடுதலை 2 எடுத்துட்டு போற மாதிரி இருந்தால் எப்படி எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல அப்படின்றது. ஆனால் எப்படி வரும்னு தெரியாது. அதனால படம் ஓவராலாக சூப்பர். படம் நல்லா இருக்கு. உண்மையாக சொல்கிறேன், வெற்றிமாறன் அண்ணன் வந்து வச்சு எல்லாமே காமிச்சிருக்காங்க. பார்ட் 1க்கும் பார்ட் 2க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், பார்ட் 1ல பார்த்தீங்கன்னா சூரியனோட கதையை தான் சொல்லுவாங்க, பார்ட் 2ல வந்து வாதியாரோட கதையை ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து மஞ்சு மேம் நல்லா இருந்தாங்க. வேற லெவலாக. ஓகே, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தது படத்தில் இருந்ததா? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாகவே இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல்ன்றது வந்து ரொம்ப ஆழமாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இக்காலத்தில் இருக்க அரசியலுக்கு இருக்கிற தெளிவு வந்து போதாது, நம்ம நிறைய அரசியல் படிக்கணும். இதுக்கு முன்னாடி நடந்த வரலாற்றை படிக்கணும் அப்படின்னு ஒன்றா செதுக்கி சொல்லியிருக்காரு. வரலாறு ரொம்ப முக்கியன்றது வந்து இந்த படம் மூலமாக தெரியுது. படம் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. மக்கள் பார்க்க வேண்டிய படம் ப்ரோ இங்கே தேட்டரில். ஃபஸ்ட்டு பார்ட்டோட செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் வேறு லெவல் போகுது. மியூசிக் இளையராஜா அது செம்மையாக இருக்குங்க.
படம் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மாதிரி தான் செகண்ட் பார்ட்டுமே. லவ் சொல்லும்போது தான் ராஜா சார் மியூசிக் சொல்லவா வேணும், அதை தான் நான் ரொம்ப விரும்பி கேட்டுட்டு இருந்தேன். பாட்டு எல்லாமே தேட்டரில் பார்க்கும்போது எல்லாமே இட்ஸ் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதே மாதிரி ஃபைவ் சீன்ஸு எல்லாமே ராவாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஏ சர்டிஃபிகேட்டு. குழந்தைங்களை கூப்பிட்டு வரது மட்டும் கொஞ்சம் தவிர்க்கணும், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ குழந்தைங்களை கூட்டு வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் ரொம்ப வியர்டாக இருக்கா இல்லை எப்படி? இல்லை இல்லையா, அந்த இடத்துல எல்லாமே டர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப இந்த பிளட்டு தெரிக்கிற சீன், இப்போ அவங்க வெட்டினாங்க அப்படின்னா அவங்க மேலே தெரிக்கிற இது எல்லாமே அப்படியே காட்டியிருக்காங்க. எல்லாம் பிளாக்காக காட்டாமல் இல்லை எதுவும் பிளர்லாம் இது பண்ணாமல் அப்படியே காட்டியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. அது சூர்யான பெர்ஃபார்மன்ஸு, விஜய் சேதுபதியான பெர்ஃபார்மன்ஸ்லாம் வாத்தியாராக சூப்பராக வந்து கலக்கியிருக்காரு. எல்லாமே பக்காவாக இருக்குது. படம் ஹிட்டு தான். இல்லை நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து எப்படி வந்து சூரி கலக்கியிருந்தாரோ செகண்ட் பார்ட்டில் விஜய் சேதுபதி சூப்பராக பண்ணியிருந்தாரு. இளையராஜா சாரோட மியூசிக் எப்படி இருந்தது? அது மட்டும் தான் படத்தில் லைட்டாக கொஞ்சம் ட்ராபேக் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்த பிஜிஎமே பார்ட் 1ல் இருக்க பிஜிஎமே திருப்பி ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருந்துச்சு. லவ் சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஆக்ஷன் சீக்வன்ஸுமே அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஜிவிபி இல்லை சனா பண்ணியிருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. பயங்கரமாக இது படம். ஓகே, விஜய் சேதுபதி சார் எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க? ஓகே, நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு அந்த அளவுக்கு படம் இருந்துச்சா? ஃபுல்லா விஜய் சேதுபதி வந்தேன். விஜய் சேதுபதி நல்லா அவர் ரோல் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஓகே, இப்போ வெற்றிமாறன் நல்லா டைரக்ட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து அடுத்த படம் வருது வாடிவாசல். இன்னும் 2 வருஷம் 3 வருஷம்னால வெயிட் பண்ணி பார்த்துட்டு போவோம். ஹாலிடேஸ்னாலே நம்ம கே டிராவல்ஸ் தான் தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ்.